தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. சபரிமலையில் இன்று மகரஜோதி விழா நடைபெறவுள்ள சூழலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கள விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி கூற கேட்கலாம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகர ஜோதிக்காக ஏராளமான பக்தர்கள், அதாவது லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பன் கோயிலில் குவிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல பக்தர்கள் தமிழகம் மற்றும் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா போன்ற பகுதிகளிலிருந்து இருமுடி கட்டி 18ஆம் படி ஏறி இன்னைக்கு சாயந்தரம் ஐயப்பனை ஜோதி வடிவில் தரிசிக்க காத்திருக்காங்க. தற்பொழுது நம்ம கூட இருக்க ஐயப்ப பக்தர்கள்ட்ட கேட்போம். சாமி, உங்க பேர் என்ன, எங்கிருந்து வர்றீங்க? என் பேர் ராம், நான் மும்பையிலேருந்து வரேன். நாங்கள் வருஷம் வருவோம் இங்கே. இன்றைக்கி ஐயப்பன் ஜோதினால நாங்கள் இப்போ ஏற்கனவே பிளான் பண்ணி வந்திருந்தோம். இப்போ தரிசனத்துக்கு போயிட்டு சாயந்தரம் ஜோதி பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் திருப்பியும் மும்பைக்கு கிளம்புவோம். சாமி, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க? அருள் சாமி, நானும் மும்பை தான். மும்பையிலேருந்து வந்துடுறோம். மும்பைனாலே ஐயப்பன் கோயிலாம் அங்கேயும் ஃபேமஸ். நம்ம எப்படி தமிழ்நாட்டில் நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி மும்பையிலையும் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடத்துல நிறைய பேர் வராங்க. அங்கேருந்து அந்த மாதிரி தான் நாங்களும் வருஷம் வரோம், ஜோதிக்கு தான் வருவோம். இங்கே வந்துட்டு போகிறதுல ஒரு சொல்லுவாங்களே பியூர் சவுல், ஒரு நல்ல ஒரு இது கிடைக்குது. ஆமாம், வேண்டுதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குது. நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்குது. அதனால தான் வருஷம் தவறாமல் நாங்கள் வந்துட்டு இருக்கோம். ரொம்ப அந்த ஐயப்பாருனால நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். சாமி, இப்போ மும்பையிலேருந்து வர்றதா சொல்றீங்க? ఆంధ్ర స్వామి, ఆంధ్ర నుంచి వచ్చిన స్వామి, బాగుంది స్వామి దర్శనం. மும்பையிலேருந்து வரதா சொல்றீங்க. இங்க இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி எல்லாம் எப்படி இருக்கு சார்? நல்லா இருக்கு சார், எல்லாம் சூப்பரா இருக்கு. எல்லா வருஷமும் அப்படியே தான் இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு சார். உங்க பேர் சாமி? ரவி சார். திண்டுக்கல்லேருந்து வரோம் சாமி. மகரஜோதி தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். நல்லா இருக்குது, அடிப்படை வசதி நல்லா கொடுக்குறாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. போன வருஷம் இந்த வருஷம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. உங்க பேர் என்ன சாமி? முத்துசாமி சாமி, திண்டுக்கல்லேருந்து வரோம். முத்துசாமி வரோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஏற்பாடு நல்லா இருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் படி ஏற நின்றிருக்க ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐயப்பனை தரிசனம் செஞ்சுட்டு 18ஆம் படி ஏறி ஐயப்பனை தரிசனம் செஞ்சுட்டு ஜோதியை காண்றதுக்காகவே இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மகர ஜோதியினுடைய முக்கிய நிகழ்வான மகர சங்கராந்தி அப்படிங்கிறது 2:30 மணி அளவில் சபரிமலையில் நடக்க போகுது. ஒவ்வொரு மகர ஜோதிக்கும் முன்பாக இந்த மகர சங்கராந்தி பூஜை அப்படிங்கிறது சபரிமலையில் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாம். இதோடு மட்டும் இல்லாமல் சபரிமலையில் இதுவரை 4000 போலீசார் போலீஸ் பாதுகாப்பில் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சபரிமலையில் 2000 பேரும், பம்பை மற்றும் நிலக்கல்ல 2000 பேரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து சபரிமலையில் ஐயப்பனை சாயந்தரம் ஜோதி வடிவா தரிசனம் செய்த பின்னர் எல்லா பக்தர்களையும் பாதுகாப்பா பம்பைக்கு கீழே இறக்கி அங்கிருந்து அவங்கவுங்க ஊருக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கறதுல பெரும் முயற்சி போலீசாரும் கேரளா மாநில அரசும் அதே மாதிரி தேவஸ்வம் போர்டும் எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.